इंद्रियाणाम ही चरताम यन्मनोनु विधीयते तदस्य हरति प्रज्ञाम वायुर्नावमिवाम्भसि. ஆகையால் மகாபுருஷனே, உன் இந்திரியங்களை உனக்குள் அடக்கிக்கொள். நீ எதற்கும் அடிமையாகவே கூடாது. பார்த்தா, நான் சொல்வதன் அர்த்தத்தை நீ புரிந்து கொள். உலகம் உறங்கும் நேரத்தில் முனிவன் விழித்திருக்கிறான். உலகம் விழிக்கும் நேரத்தில் முனிவன் உறங்குகிறான். உறக்கம் விழிப்பு என்றால் என்ன கேசவா? இரவு பகல் என்றால் என்ன? இரவு பகல் பற்றி நான் பேசவே இல்லையே பார்த்தா. இப்பொழுது நான் உறங்குதல் விழித்திருத்தல் பற்றித்தான் பேசினேன். சாதாரண மனிதன் விழித்திருக்கும் நேரத்தில் எதையாவது அடைந்திடும் யோசனையிலேயே ஆழ்ந்திடுவான். அவன் விழிப்புணர்ச்சிக்கு அதுதான் இலக்கு. அவனுக்கு பசி எடுத்தால் உடனே உணவு தேவை. அவனுக்கு தாகம் எடுத்தால் நீர் தேவை. சீதோஷ்ண நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வீடு தேவை. அவனது எண்ணம் சுயநலம்தான். ஆனால் முனிவன், அதாவது சித்தப்பிரஜன் வேண்டுவது வஸ்து இல்லை. தனி மனிதனுக்குள்ள பசி, அதிருப்தி என்ற விஷயங்கள் அவனுக்கு இல்லை. மரத்திலிருந்து விழும் பழத்தை பற்றி அவன் யோசித்ததில்லை. மரத்தை பற்றித்தான் யோசிக்கிறான். வனத்தை பற்றி யோசிக்கிறான். அடுப்பு எரிக்க மனிதனுக்கு விறகு தேவை. சாதாரண மனிதன் காடுகள் அழியும் வரை மரங்களை வெட்டிக் கொண்டிருப்பான். முனிவனைப்பா, பூமியில் உள்ள மரங்களை பற்றியதுதான் அவனுடைய யோசனை. மரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றித்தான் யோசிக்கிறான். காடுகளின் உறவுகளை பற்றி கூட சிந்திப்பான். எனவே பார்த்தா, சாதாரண மனிதனின் இந்திரியங்களுக்கு பகல் எதுவோ அதுவே முனிவனுக்கு இரவு. ஏனெனில் அவன் தன் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன். சராசரி மனிதனுக்கு எது இரவாகின்றதோ அது முனிவனுக்கு பகல். நிசப்தமான நிலையில்தான் முனிவனின் விழிப்புணர்ச்சி என்ற கதிரவன் உதிக்கிறான். பிரச்சனைகள் தென்படும் போதே அதன் முடிவுகள் கூட முனிவனுக்கு உடனே தெரிந்து போய்விடுகின்றது. இதுவே முனிவனையும் மனிதர்களையும் தனித்து காட்டுகிறது பார்த்தா. யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சையமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. பார்த்தா, சத்தியம் என்பது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இதனால் அந்த முனிவனுக்கு பசிக்காது என்றல்ல, பசிக்கும். முனிவன் தன் பசியின் விஷயங்களை நோக்குவான். அவன் யோசனையே பசிக்கான காரணம் என்ன என்றுதான். எனவே சராசரி மனிதனின் பகல் முனிவனின் இரவாகிறது. சாதாரண மனிதனில் எவன் பசியை அடக்க வழி தேடுகிறானோ அவனே சித்தப்பிரஜன். ஆசாபாசங்கள் எனும் நதியின் பிரவாகத்தில் சராசரி மனிதன் அடித்துச் செல்லப்படுகிறான். செல்ல வேண்டிய இடம் எது என்றும் விளங்காது. நதி அடித்துச் செல்வது தலையெழுத்து. அதுவே தனது கடமை என்றும் சராசரி மனிதன் நம்புகிறான். தனக்குள் இருக்கும் சஞ்சலங்களை அந்த பிரவாகமானது கடலில் சேர்த்து விடுகிறது. ஆனால் நதிகள் எவ்வளவு வந்தாலும் சமுத்திரம் தன் எல்லைகளை தாண்டுவதில்லை. இதேபோல் ஆசாபாசம் எனும் நதி மனிதனை வெளியே இழுத்துச் செல்கிறது. அந்நதி முனிவனிடம் வந்தால் அவனுள் சங்கமித்து விடுகிறது. அப்பொழுதும் அவமரியாதை செய்வதே இல்லை. பார்த்தா, நீயும் கடலாக மாறு. கடல் ஒரு முனிவன், கடல் ஒரு ஞானி. நீயும் ஞானியாக மாறு. ஞானியே உத்தமமானவன். ரிஷிகேசா, யோகேஸ்வரா, ஞானமூர்த்தியே, ஞானம் கர்மத்திலும் சிறந்தது எனில் இந்த இரத்தக்கரையுடைய கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள்? இதன் உண்மையை எனக்கு விளக்குங்கள் கேசவா. கேசவா, நீங்கள் என்னை குழப்பி விட்டீர்கள். ஞானம் கர்மத்திலும் சிறந்ததெனில் பிறகு இந்த பாவத்தை ஏன் செய்ய வேண்டும்? ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? நான் ஒரு முனிவராகி மௌன சமாதி அடையலாமே. நான் நலனின் பாதையை நாடுகிறேன் கேசவா. அருள் கூர்ந்து எனக்கு நல்வழி காட்டுங்கள், நல்வழி காட்டுங்கள். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக
ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். பாவமற்ற அர்ஜுனா, உலகில் 2 விதமான மனிதர்கள் உண்டு, அந்தர்முகி, பகீர்முகி. அந்தர்முகியானவர்கள் தமக்குள்ளேயே கடவுளை தேடி கண்டுகொள்வார்கள், இது ஞான யோகம். அடுத்து பகீர்முகியானவர்கள் தமக்குள் இருந்து வெளியே வந்து கடவுளை தேட முயற்சி செய்வார்கள். ஆனாலும் கடமையிலிருந்து விடுதலை இல்லை. தம்மில் இருந்து விடுபட்டு வெளியே வந்து தேடுவதும் கடமைதானே? குந்தி மைந்தனி, வழிகள் 2 தான் உண்டு. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்மயோகம். கேசவா, ஞானயோக பாதையில் நான் ஏன் செல்லக்கூடாது? ஏனென்றால் பார்த்தா, ஞான யோகமும் கர்மத்திற்கு அப்பாற்பட்ட யோகம் அல்ல, சித்தியின் யோகம் அல்ல. ஏனென்றால் கர்மமின்றி வாழ்க்கை என்றும் இல்லை. கண்கள் இருந்தால் காட்சிகள் காண வேண்டும், இமைகள் இருந்தால் அவை படபடக்கும், காது இருந்தால் அவை நிச்சயம் கேட்கும். கர்மேந்திரியங்களுக்கு குறுக்கே நின்று அவற்றை வேண்டுமென்றே அடக்கி அவற்றை தவிர்த்து விஷயங்களை யோசிப்பவன் நிச்சயம் யோகி அல்ல, ஞானி அல்ல, அவன் ஒரு பொய்யானவன். சித்த புருஷர்கள் இந்திரியங்களை தன்வயப்படுத்துவார்கள், அவற்றை ஒடுக்குவதில்லை. பார்த்தா, அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு வாழ்வதில்லை. கர்மமின்றி சரீரத்தின் யாத்திரை முழுமையடையாது. மனிதன் மூச்சு விட்டுத்தானே ஆக வேண்டும். சுற்றுப்புற சூழலின் நறுமணம் அல்லது நாற்றம் இருந்தால் மனிதன் அவற்றை நிச்சயம் சுவாசித்தே ஆக வேண்டும். அவனது அருகில் ஒரு நாதமோ துவனியோ ஒலித்துக் கொண்டிருந்தால் அதை கேட்க அவனது காதுகள் அவன் கட்டளைக்காக காத்திராதல்லவா? ஆகையால் எவன் தன் புலன்களை அடக்குகின்றானோ, அவற்றை அடக்குவதன் மூலம் உணர்வுகளுக்கு கடிவாளம் போட்டு தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றானோ, அவனே சிறந்தவன். அவனுக்கு தனது பாதைகள் தெரியும் பார்த்தா, ஆகையால் தன் வாய்ப்புகளை புரிந்து கொள்கின்றான். தவிர பார்த்தா, தனக்குண்டான செயலை செய்வது செய்யாமல் இருப்பதை விட சிறந்தது. கண்கள் பார்க்கின்றன என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆனால் அவை எதை காணக்கூடாது என்பதை ஒரு ஞானியானவன் சுயமாக முடிவு செய்கின்றான். அவன் கண்களின் பார்வைக்கும் செவியில் புகும் ஒலிக்கும் கால்களின் நடைக்கும் முழு சுதந்திரம் இல்லை. பாதைகளின் இத்திருப்பத்தினால்தான் ஞானிகளுக்கும் அறிவெளிக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய முடிகிறது. ஆகையால் கர்மம் தேவையானது. ஏனெனில் அவைகள் இல்லாமல் சரீரத்தை நிர்வகிக்க முடியாது. ஆனால் பார்த்தா, ஞான புருஷனைப் போல செயலாற்று, ஞான புருஷனைப் போல. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ யகர்மணः ஷரீர யாத்ராபி ச தே ந பிரசித்யேத கர்மணः யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனः ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. கௌந்தேயா, கர்மத்தை ஒரு வேள்வியைப் போல செய்வாயாக. ஏனென்றால் கர்மம்தான் வேள்வி. கர்மம் என்ற வேள்வியை ஏற்பவர் பிரம்மாதான். கர்மத்தின் வழி நேராக பிரம்மாவை சென்றடைகிறது. ஆகையா சிருஷ்டி என்ற படைப்பின் சக்கரம் சுழல உதவாதவனின் வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது. கௌந்தேயா, நீ இந்த மதிப்பற்ற தன்மையை நோக்கி செல்லாதே. பார்த்தா, மதிப்பற்ற தன்மையை நோக்கி செல்லாதே. எவன் ஒருவன் தனது விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்கின்றானோ அவன் பாவியாகிறான். அதனால் மோகம் என்ற வலையிலிருந்து விடுபட்டு உனது கடமையை உணர்ந்து நட. பார்த்தா, கடமையை உணர்ந்து நட. பார்த்தா, கர்ம பலனை பற்றிய யோசனையே உனது பாதையின் முட்டுக்கட்டை. பலன் என்ற விஷயமானது மனிதனின் கழுத்தில் கட்டப்பட்ட கல்லை போன்றது. அது தனது இச்சைகளிலிருந்து மேலெழும்ப அனுமதி தருவதே இல்லை. இதுதான் மனிதனை சமூகத்திலிருந்து அகற்றுகிறது. தனிப்பட்ட லாபம், தனிப்பட்ட நஷ்டம் என்ற புதைச்சேற்றில் தள்ளிவிடுகிறது. சமூகம் உன்னிடம் இல்லை. பார்த்தா, நீ சமூகத்தில் உள்ளாய். ஆகையால் உலகின் நலனை, உலகின் க்ஷேமத்தை உனது தலையாய கடமையாகக் கொள். ஏனெனில் உலகிற்கு எது நன்மை பயக்குகிறதோ அது உனக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். எந்த கடமை உலகின் நலனுக்காக உள்ளதோ பார்த்தா, அதிலிருந்துதான் நீயும் நன்மை பெறுவாய். தனிப்பட்ட லாபத்தில் பாவத்தின் பாதை துவங்குகிறது. ஏனெனில் சுயநல எண்ணங்கள் மனிதனை பாதை மாறச் செய்கிறது. தவிர பார்த்தா, நீ ஒரு மாமனிதன் என்பதை மறந்து விடாதே.
உலகத்தார் உன்னை உதாரணம் காட்டி உன்னை பின்தொடர்ந்து காமம் தன்னலம் என்ற பாதையில் நடப்பார்கள். ஏனெனில் ஒரு சிறந்த மனிதனுடைய உதாரணம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக மாறிவிடுகிறது. என்னை எடுத்துக்கொள். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. திரிலோகத்தில் நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. திரிலோகத்தில் நான் விரும்புவதை அடைய யாராலும் தடுக்க இயலாது, தவிர்க்கவும் முடியாது. இருப்பினும் நான் உன் எதிரில் உள்ளேன். கடமையாற்றுகிறேன் பார்த்தா, கடமையாற்றுகிறேன். ஒன்றை எடுத்துக் காட்டுகிறேன், ஒன்றை நிரூபிக்கின்றேன். நிஷ்காம கர்ம பாதையில் செல்வது எல்லா ஜீவன்களாலும் இயலும் என்று.